டீடைல்ல தேர்ட் கொஸ்டின் deduce the equation of a force. deduceனா அந்த டெரிவேஷனை கொண்டு வரணும், அந்த ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணணும்னு அர்த்தம். எதுக்குன்னா ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணணும். எதன் மூலமாகனா யூசிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் செகண்ட் லாவை பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் உடைய ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணணும், அதை கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6ல இருக்கு. பேஜ் நம்பர் 6ல நம்ம ஏற்கனவே நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படித்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம பண்ண போறோம். இப்போ இதுல நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு எழுதிட்டு இதுல இருந்து ஆரம்பிக்கணும். திஸ் லா எழுதுறதுக்கு பதிலாக நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த லா தான் நம்மளுக்கு ஃபோர்ஸை மெஷர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். நீங்க டெஃபினிஷன் எழுதுறீங்கல்ல, அதாவது இந்த லாவை ஸ்டேட் பண்றீங்கல்ல, அப்ப இந்த பாயிண்ட்டும் கூட எழுதலாம், தப்பு இல்லை. லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்ற வரைக்கும் எழுதலாம். ஸோ இந்த ஆன்சருக்கு லாங் ஆன்சர் 3க்கு ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸுக்கு தான் ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம், டெரிவேஷன் போட போறோம். ஸோ லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்றத முதல் சொல்லணும். நெக்ஸ்ட் லெட் எம் பி த மாஸ் ஆஃப் எ மூவிங் பாடி. ஏதோ ஒரு பொருள் மூவ் ஆகுது, அதனுடைய மாஸ் வந்து எம். இதை நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோடவே சொல்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஒரு ஃப்ளோர் இருக்கு, ஒரு பால் இருக்கு. அந்த பால் வந்து அந்த ஃப்ளோர்ல போயிட்டு ஒரு வெலாசிட்டியில போய் மோதுது. அது திரும்ப ரீபவுண்ட் ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது வேற ஒரு வெலாசிட்டியில. இதை தான் நம்ம இப்ப சென்டென்ஸா பார்க்க போறோம். எம் பி த மாஸ் ஆஃப் மூவிங் பாடின்னு கொடுத்துருக்காங்க. மூவிங் பாடின்றது இங்க பால்னு நான் எடுத்திருக்கேன். அதனுடைய மாஸ் அளவு வந்து எம். மூவிங் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னா இதை ஸ்ட்ரெயிட் லைனா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வித் அன் இனிஷியல் ஸ்பீட் u. அதனுடைய இனிஷியல் வேகம் வந்து லெட்டர் யூன்னு எடுத்துக்கிறாங்க, மாஸ் லெட்டர் எம்னு எடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் டைம் இன்டர்வல் ஆஃப் டி. இது டைம் டி அளவுக்கு. அந்த டைம் டீன்றது 1 செகண்டா இருக்கலாம், 10 செகண்டா இருக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு லெட்டர். அது எவ்வளவு செகண்டா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை டீன்னு எடுத்துக்கிறோம். அந்த டைமுக்குள்ளார, அதாவது அந்த டைமுக்கு அப்புறம், ஆஃப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் the velocity of the body changes to v. அதனுடைய வெலாசிட்டி வந்து இந்த பாலோட வெலாசிட்டி வந்து யூன்றது வந்து v-ஆ மாறிடுச்சான். ஏன்னா டியூ டு an impact of an unbalanced external force f. இம்பாக்ட்னா மோதுறதுன்னு அர்த்தம், இல்ல இதனுடைய இம்பாக்ட்னாலன்னு அர்த்தம். இப்ப நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா இது போய் மோதுதா, மோதிட்டு ரீபவுண்ட் ஆகுது இல்ல, அதனால ஏற்படக்கூடிய, அதாவது இந்த போய் இம்பாக்ட் ஆகுறதுனால அங்க ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால தான் இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியூ டு த இம்பாக்ட் ஆஃப் அன் அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா அதனால எந்த சேஞ்சும் நடக்காது. அதனால தான் அன்பேலன்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அன்பேலன்ஸ்டுனா வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா வெளியிலிருந்து கொடுக்கப்படும் ஃபோர்ஸ்னு அர்த்தம். அதாவது இந்த ஃப்ளோர்ன்றது தான் இங்க மீனிங். இம்பாக்ட்னா அதனுடைய பாதிப்புன்னு அர்த்தம். ஸோ இதை இப்போ எல்லாத்தையும் ஃபார்முலாவா நம்ம எழுதணும்னா இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. மொமெண்டம்ன்றத P லெட்டர்ல சொல்லுவாங்க. இனிஷியல்ன்றதுனால ஐன்னு போட்டிருக்காங்க. மொமெண்டமோடைய ஃபார்முலா வந்து மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் மொமெண்டம்ன்றதுனால மாஸ் எம்னு போட்டுக்கணும். மாஸ் சேஞ்ச் ஆகாது, வெலாசிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ மாஸ் எம் தான். வெலாசிட்டின்றது இனிஷியல் வெலாசிட்டின்றதுனால யூ. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், இனிஷியல் ஸ்பீட் வந்து யூன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. ஃபைனலுக்காக PFன்னு போட்டிருக்காங்க. F ஃபார் ஃபைனல், I ஃபார் இனிஷியல். ஃபைனல் ஈக்குவல் டு மாஸ் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னேன், இன்டூ வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது சேஞ்ச் ஆயிடும், V-ஆ சேஞ்ச் ஆயிடும், யூல இருந்து V-ஆ சேஞ்ச் ஆயிடும்னு சொன்னேன். இதே பேசிஸ்ல, அதாவது இதை பேஸ் பண்ணியே நம்ம ஒரு சம் பார்த்திருக்கோம் புக் பேக்ல. லீனியர் மொமெண்டம் சம்பந்தமா, சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் இது சம்பந்தமா செகண்ட் ப்ராப்ளம் புக் பேக்ல பார்த்தோம். அந்த சம்ம பாருங்க, இன்னும் நான் டீடைலா லீனியர் மொமெண்டம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்சை வந்து டெல்டான்னு தான் குறிப்பாங்க. மொமெண்டம்க்கு Pன்னு போட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இந்த டெல்டா P புரிஞ்சிடுச்சா? டெல்டான்றது சேஞ்ச், மொமெண்டம்ன்றது P. ஈக்குவல் டு சேஞ்சை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபைனலா என்ன இருக்கோ மைனஸ் இனிஷியலை ரிமூவ் பண்ணிடணும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு அர்த்தம். ஸோ ஃபைனலுக்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும் M இன்டூ V மைனஸ் இனிஷியலோட வேல்யூ M இன்டூ U. நெக்ஸ்ட் பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி, ஸோ நியூட்டனோட செகண்ட் லா படி ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பார்த்தோம். இதை டெஃபினிஷன்லயும் நான் திரும்ப காமிக்கிறேன். ரேட் ஆஃப்
சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு பார்த்தோமா, அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் சொல்றாங்க. மொமெண்டம்னு சொல்லலாம், லீனியர் மொமெண்டம்னு சொல்லலாம். ரேட்னா அதை டைமை குறிக்குது, சேஞ்ச் ஆகுறதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த டெஃபினேஷன் சொல்லும் போது சொன்னேன். அதை இப்போ ஃபார்முலாவா பார்க்க போறோம். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ன்றது சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம்னு எழுதணும். ஏன்னா ரேட்னு வந்தாலே டைமால டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். சேஞ்ச் இன் மொமெண்டமுக்கு நம்ம இப்போ ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா, எம்வி மைனஸ் எம்யூ. சேஞ்ச் இன் மொமெண்டம்னா டெல்டா பி, அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம், எம்வி மைனஸ் எம்யூ டிவைடட் பை டைமுக்கு டீன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம டீன் தான் எடுத்திருக்கோம், ஆஃப்டர் டைம் இன்டர்வல் டீன்னு பார்த்தோமா. ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இது. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றது சிம்பிளை நம்ம ஈக்குவல் டுன்னு மாத்தணும்னா ஒரு கான்ஸ்டன்ட்ன்ற ஒன்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு தான் கேன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கே இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா அதுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு அர்த்தம். k equal to 1 in all system of units. இந்த கேக்கு வந்து எப்பவுமே 1ன்ற யூனிட் எடுத்துக்கணும், 1ன்ற வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கே 1ன்றது எடுத்தோம்னா கே ரிமூவ் ஆயிடும், அதாவது கேன்றது 1 ஆயிடும். m into v minus u divided by t, அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னாலும் அதுல இருந்து ஈக்குவல் டுவா மாத்தணும்னா நம்ம கேன்னு ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ன்றது கான்ஸ்டன்ட்டை குறிக்குது, அதுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதோட வேல்யூ எப்பயும் 1 இருக்கும்ன்றதுனால இங்கே நம்ம கே போடணும்னு அவசியம் கிடையாது. 1 into anything, ஸோ அந்த எனிதிங் தான் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எஃப் ஈக்குவல் டு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ல எம் வெளியே எடுத்திருக்காங்க, ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. அப்ப வி மைனஸ் யூன்றது பிராக்கெட்ல வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பேசிக் மேக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் ஈஸி தான். நெக்ஸ்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சின்ஸ் ஆக்சலரேஷன்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். ஆக்சலரேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்னா ஆக்சிலரேட் பண்றோம்னு சொல்லுவாங்களா, ஆக்சிலரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டியை அதிகப்படுத்துறோம் இல்ல சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி சேஞ்ச் பண்றோம்னா யூனிட் டைம், அதாவது டைமு கணக்கு பண்ணி டைமை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்றோம். இப்போ 1 செகண்ட்ல ஒரு வெலாசிட்டி இருக்கும், செகண்ட் 2 செகண்ட்ஸ்ல இன்னொரு வெலாசிட்டி இருக்கும், 3 செகண்ட்ல இன்னொரு வெலாசிட்டி இருக்கும். அப்ப டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுலயும் ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி u. நம்ம ஆக்சிலரேட்டரை திருவோமா, அந்த ஆக்சிலரேட்டரை ரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கிற வெலாசிட்டி u, ஃபைனலா நம்ம அந்த ஆக்சிலரேட்டரை திருவி முடிச்சதுக்கு அப்புறம், ஆக்சிலரேட்டரை ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெலாசிட்டி வந்து vன்னு இருக்கும். ஸோ அதை தான் v மைனஸ் யூ டிவைடட் பை டின்னு சொல்றாங்க. இது மொத்தமும் ஆக்சிலரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பேசிக், ரொம்ப பேசிக். நிறைய கிளாஸ்ல, சின்ன கிளாஸ்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. இந்த வி மைனஸ் யூ டிவைடட் பை டிக்கு பதில ஆக்சிலரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ்ன்றதுக்கு ஃபார்முலா கிடைச்சிருச்சு பாருங்க, மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். எம் ஃபார் மாஸ், ஏ ஃபார் ஆக்சிலரேஷன், அதுதான் ஃபோர்ஸ். எஃப்ன்றது ஃபோர்ஸ். ரொம்ப ஈஸியான டெரிவேஷன், ரொம்ப 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 ஈஸி. இதுல நீங்க சில பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் டுவா மாத்துறதுக்கு எப்படி பண்ணணும் தெரியணும். ஆக்சிலரேஷன்ன்றது v மைனஸ் யூ டிவைடட் பை டி, இது ரொம்ப பேசிக், இதுவும் தெரிஞ்சிருக்கணும். மற்ற எல்லாமே ஈஸி. நியூட்டன் செகண்ட் லா வச்சு தான் நம்ம இதை போடுறோம், இந்த டெரிவேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு நம்ம நியூட்டன் செகண்ட் லாவில் படிச்சோம்ல, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால தான் இந்த டெரிவேஷன் வந்து நியூட்டன் செகண்ட் லாவை பேஸ் பண்ணி போடுறோம்.